ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. பேசிக்காவே தெரியாது. அம்மா மட்டும் வராங்க அப்படின்றது தெரியும். நானும் ஹரிஷும் வரது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ என்னடா ஜெனிஃபர் சேனல்ல திடீர்னு நாங்க 2 பேர் மட்டும் நிக்கிறீங்க, நீங்க பார்க்கலாம். Hey guys, welcome back to our channel. So நான் வந்து ஜெனிஃபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு vlog பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு ஜாலியான vlog-ஆ சர்ப்ரைஸ் vlog-ஆ எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது பேசிக்காவே. சோ இன்னைக்கு நாங்க வந்து இப்போ ஊருக்கு கிளம்புறோம். பேக்கேஜ் அதுக்கு தான் இந்த அதாவது நாங்க ப்ரூஃப் காட்டுறோம். நாங்க ஊருக்கு தான் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் இப்படி கிளம்சியா இருக்குல்ல. நாங்கள் வீடியோ எப்போ மினிட்டா இருக்கும். ஸோ இதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ ஊருக்கு. ஸோ திருநெல்வேலி போகிறோம். அதாவது எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம். நிமிஷ் ஷர்மிலாம் தெரியல உங்களுக்கு, ஷர்மா சார் சேனலில் அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம ஜெனி சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒன்றும் இல்லை, இன்ட்ரோ கொடுக்க லேட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதையை ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அங்கே வந்து எங்களுக்கு சித்தப்பாவோட ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். பட் அம்மா மட்டும் தான் போகிறதா இருந்துச்சு. ஹாரிஷ்க்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் இது ஃபர்ஸ்ட் அவங்க டைம் டேபிள் கொடுக்கும்போது எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ போக முடியாது அப்படின்ற காரணத்தால் நானும் ஹாரிஷ்லாம் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தா வந்து ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வரதே நிமிஷம் எனக்கு தெரியாது. அம்மா மட்டும் வராங்க அப்படின்றது தெரியும். நானும் ஹாரிஷும் வரது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க சர்ப்ரைஸ் ஆகிறாங்களா இல்லை ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியல. திடுதிப்புன்னு போய் நிற்கும் போது எனக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கும். திடுதிப்புன்னு எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் பாட்டு கேஷுவலாக இருப்போம். சில டைம் திடீர்னு வந்து நிற்பாங்க. எங்கள் வீடு மெஸ்ஸியாக இருந்துச்சு, அதெல்லாம் தான் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்து நான் வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. உங்களுக்கும் வந்து என்ன மாதிரி உங்களோட கசின்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வீடியோ எடுக்கிற ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் பண்ணா நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க கூட அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம். இப்போ ட்ரெயினுக்கு போகிறோம். ஸோ ட்ரெயினுக்கு கிளம்பிடலாம். The next day. ஸோ நாங்கள் திருநெல்வேலியில் வந்து ட்ரெயின் இறங்கி இப்போ மாமா வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் வந்து மோஸ்ட்டாக நிம்மி கூப்பிட வந்துருவாளோ அப்படின்ற யோசனையிலே இருந்தேன். பரவாயில்ல, நிம்மி வரல, மாமா தான் வந்திருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எந்திரிச்சாங்களா என்னன்னு தெரில. காலங்கத்தில் நான் எந்திரிக்க மாட்டேன். பட் அவங்கெல்லாம் குட் கேர்ள்ஸ் தலை எந்திரிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. அத்தைக்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம் லைட்டாக. அத்தைக்கிட்ட சொன்னீங்க தானே? சொல்லி ஆமாம், அத்தைக்கு மட்டும் தெரியும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. குட் மார்னிங் ஹாரிஸ். செம்ம குளிர், பயங்கரம். பாக்குற எல்லாரும் தூங்குறாங்க எல்லாரும் தூங்குறாங்க. நான் தான் முடிச்சு இருந்தேன். ஹாரிஸ் நீலாம் எஞ்சி பார்த்து தூங்க தெரியுமா? செம தூக்கம், என்னால முடியவே இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு தூங்க முடியாது. 2 days ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப ஆக்டிவா பயங்கர ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. இப்ப அங்க ரெட்டப்பாலத்துல ஏறிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் தானே? ரெட்டப்பாலத்துல போயிட்டு இருக்கோம். ஓ அப்படியா விஷயம். சோ எவ்வளவு பேர் வந்து திருநெல்வேலியில இருக்கீங்க? இறங்கி நின்று நீங்க போயிருவீங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல தெரியுது இதுல. நீ கொஞ்சம் அப்படி நீ இறங்கிட்டா தெரிவாரு, எங்களுக்கு தெரியுது. சோ எவ்வளவு பேர் வந்து திருநெல்வேலியில இருக்கீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ அங்க போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த இருட்டுக்கடை. அதாவது திருநெல்வேலியே ஃபேமஸ் ஆன இருட்டுக்கடை அல்வா இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. உண்மையாவே அங்க நைட்டு தான் அது கிடைக்கும். சுட நாங்க முடிஞ்சா சாப்பிட்றதா வீடியோ எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்றோம். அப்படியே நான் படிச்ச ஸ்கூல்ல எடுத்துறேன். இது எங்க அம்மா படிச்ச ஸ்கூல். பெரிய ஆளு எல்லாம் இருக்காங்க. எங்க அம்மா அத்தை அம்மா எல்லாம் படிச்ச ஸ்கூல் அது. இப்ப அங்க பேனர்லாம் அடிச்சிருந்தாங்களே, அப்ப எங்க அம்மாக்கெல்லாம் அப்பெல்லாம் அடிக்கல. அதெல்லாம் படிக்கிற பசங்களோடது போல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் எங்க இதுதான் வந்து நான் பிறந்த ஹாஸ்பிட்டல். நானே நிம்மி ஷர்மி 3 பேருமே இதே ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தோம். ஹாரிஸ் மட்டும் நாங்க சொன்னோம்ல, உங்களுக்கு இப்ப புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடாப்டட் இந்த ஊர்ல இந்தியில பறக்கல. அவனோட கடலூர்ல இருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். சொல்லவே இல்ல. இங்க இந்த திருநெல்வேலியில வந்து நிறைய வந்து மெமரிஸ் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே. ஹாரிஸ் கிடையாது எங்களுக்கு. ரொம்ப ஓவரா பேசுறல, தூமச்சா பேசுறல. சோ இதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டோம், நம்ம வீடு கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்களை போய் மீட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ வந்து நாங்கள் தாத்தா வீட்டு வாசல்லே இறங்கிடுவோம். தாத்தா பாட்டி வீடு இங்கே இருக்குது, முன்னாடி வந்து நிமிஷர்மியோட வீடு இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே இறங்கிட்டு அம்மாலாம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்ட்டு, அதாவது சந்தேகமாக வராமல் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணோன்னு ஏதோ ட்ரை பண்ணுறோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சிறப்பான சம்பவம். கேமரா எடுத்தான், கேமரால மெமரி கார்டு போடல. பாபா தப்பு ஏன் வேலை இல்ல பாபா, பேட்டரி போடல. இவனை வைக்கிறதுக்கு 4 பண்ணியை மேய்க்கலாம். புறம் பண்ணி வீடியோ எடுத்து கொடுக்குமா? ஃபோனில் தான் எடுக்கிறோம். வந்துட்டாளுதா இல்லையான்னு கூட தெரியுமா? சத்தம் கேட்குதுமா? அப்படி குடிஞ்சு போகுமா? ஆமா, எங்க அத்தெல்லாம் வந்துட்டாங்க. வாங்க அண்ணி. டாகு மாட்டி கொடுத்துருச்சு, காட்டி கொடுத்துருச்சு டாகு. நாய் வேற வளர்க்குறாங்க. ஏண்டா இல்ல அப்படிவா? இருடா, அப்படியே வா போவோம். இருது இப்படிக்கா வா. உள்ள போயிட்டாங்க, நம்ம இப்ப போ. செருப்பு கழிக்கலையா? எப்படி வரும்போது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். யாரும் வரல. வீடியோ எடுத்து முடிச்சிட்டாரு ஸ்ரீ. பொறுமையா செருப்பு கழட்டிட்டு வா. நாங்க ஹேர் எக்ஸாம் மாறி வச்சிட்டாங்க. ஃபைனலா சக்சஸ்ஃபுல்லா. இதுல என்ன எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல உண்மையாவே. இந்த போன்ல எப்படி தெரிஞ்சா அப்படியே நீ நான் ஆஃப் பண்ணுமா? எப்படி தெரிஞ்சா அப்படி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைட் விடுங்க. Later that same evening. நீங்க யூடியூப் சாப்பிடுங்க. How do I tell you? சோ ஆக்சுவலி மார்னிங் வந்தது, ஹேர்ஸ் தூங்கினா, அதுக்கப்புறம் நான் தூங்கினா, இப்பதான் ரெடியாகி வெளில போறதுக்கு உட்காந்துட்டு இருக்கோம். சோ திடீர்னு நான் வந்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சர்ப்ரைஸா இருந்துச்சு. பயங்கர சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் பண்ண. ஓ நீங்களா? ஏன் பக்கத்துலயா? வாட் சர்ப்ரைஸ். சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டட். வேற போனா இப்படி இருக்கணும் திறமை. நான் கூட வந்தீங்க, வந்து தூங்கிட்டீங்க, இதுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு நான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அவங்க சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? அல்வா சாப்பிடுறோம். நாங்க அல்வா கொடுக்க போறோம். அது நீங்க எனக்கு எப்பயும் கொடுக்கறதா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. திருநெல்வேலி வந்திருக்காங்க. சோ திருநெல்வேலி ஸ்பெஷல் இருட்டு கடை அல்வா சாப்பிட போறோம். எஸ். சோ நாங்க அதுதான் இப்ப கிளம்பி இருக்கோம். இப்பதான் எங்க மூஞ்சிலாம் இப்ப நம்ம எங்க போறோம்? அல்வா சாப்பிட போறோம். எப்படி போகணும்? கார்ல போறோம். அப்படி சொல்லக்கூடாது இடியட். கார் ஏறி டிரைவ் பண்ணி ரோடு வழியா டவுனுக்கு போய், கார் ஏறி டிரைவ் பண்ணி ரோடு வழியா டவுனுக்கு போய். காலங்காத்தால ஒரு ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டமே. டோரா புஜியோட தீவிர ஃபேன் நீ. கொஞ்சம் வாங்க டோரா புஜி. டோரா மதர். முடியலையா? டேய் போன கிளாஸ்க்கு மேல பண்ணிருந்த அந்த கிளிப் சேர்த்து வையாரு. ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிச்சா? எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அப்படி இல்ல அவசர வேலை. போன வீடியோக்கு இதே மாதிரி பண்ணிருந்தா அதோட சேர்த்து இதையும் நாங்க அட்டாச் பண்றோம். இப்ப நான் சாப்பிட போறோம். இப்போ பேக் பேக் போட்டுட்டேன். பேக் சொல்லுங்க. பேக் பேக் எவ்வளவு கூட்டம். நாங்க வந்த டைம்ல கூட்டம் ஆயிடுச்சு. அடையக்கூடாது, நான் தான் தருவேன். ஹாய் guys. சோ என்னடா ஜெனிஃபர் சேனல்ல திடீர்னு நாங்க 2 பேர் மட்டும் நிக்கிறீங்க நீங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து May 4, அதாவது ஜெனி சாக்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. சோ அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இப்போ வந்து அவ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கா. அவ வரதுக்குள்ள கேக் ஏதாவது வாங்கிட்டு வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். சோ அது நாங்க கேக் வாங்கிட்டு வந்துடுறோம். Meanwhile,
1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். கா வீடு வந்துருச்சு, வா வா. என்ன வீடியோ எடுக்கிற? சும்மா தூங்கி எழுந்துச்சு வாரா. தூங்கு மூஞ்சி. சர்ப்ரைஸ். எதுக்குடா வீடியோ எடுக்கிறான் டவுட்லயே வந்தேன். தேங்க்யூ. ஓ ஜெனி சாக்ஸுக்கா? 3 years ஜெனி சாக்ஸுக்கு தாண்டி ஆகுது. டேய் அதான் நீ எதுக்கு கேட்கணும் மறந்து போச்சு. திடீர்னு நீ ஐயோ தூங்கி ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்குடா. தேங்க்யூ. ஆமா 3 years. இந்த வாரம் ஒரு நிமிஷம் அங்க நம்ம சவாயா தூக்குறது. இப்ப பார்த்த வைக்கும் சரிமணி. வெயிட் வெயிட் வெயிட். வெடிக்கே பயண்டி நீ என்ன நவுந்துறவா? நிமி நான் நவுந்துறவா? எனக்கு அந்த மூஞ்சில அடிச்சிட்டு. ஐயோ ஏன் சரி சரி அது அங்க வைக்கிறேன். ஆனா அது எனக்கு வைக்க தெரியல. நிமி எப்படி இருக்கா? நிம்மி இதை பாத்துக்கோ. டேய் ஆஸ்போமா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப். நீ அந்த இப்படிக்கா வாயில இப்படிக்கா அவ்வளவு நான் இப்ப பிடி சன்னி. நான் இதை வெடிக்கிறேன். அது யார் அது சவுண்ட் வராது? ஏய் ஃபுல்லா எமோஜியா இருக்குப்பா. அதான் நான் சொன்னேன். பார்ட்டி மோட் எமோஜிஸ் டெவில் சன்னி தவிச்சு. சோ வெட்டிரோம். ஹேப்பி பர்த்டே டு ஜெனி சாக்ஸ். Happy birthday to Jenny Sax. Happy birthday to you. Happy birthday to Jenny Sax. சோ என்னோட எம்ஜே ஃபேம் சார்பாக நானே சாப்பிட்டுறேன். ஏய் எனக்கு தாடி. ஏய் எப்பவுமே மக்களுக்கு கொடுத்து பழகு. அதான் நீ நானும் இப்படி கேமரால காமி. சரியான பாயிண்ட். டா. அதான் நானும் ஃபர்ஸ்ட் பண்ணேன். சோ இன்னைக்கு வந்து ஜெனி சாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகுது. சோ அந்த 3 years வந்து எப்படி போச்சுனே தெரியல. நேத்தா சேனல் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. யூடியூப்ல தான் பார்த்து சேனல் ஆரம்பிச்சோம். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி எடிட் பண்ணணும் அப்படிதான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து 3 years அப்படி செலிப்ரேஷன், நிறைய பேர் ஸ்டோரி போடுறாங்க இன்ஸ்டாகிராம்லலாம். ஸோ இவ்வளவு நடக்கும் போது அதுக்குள்ள 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபுல் ஜேர்னிலையும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லை நடுவில் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். என்னோட எம்ஜே ஃபேம்கா இருக்கட்டும், வியூவர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து இந்த ஜேர்னில வந்து நான் அப்ஸையும் நிறைய பார்த்துருக்கேன், கீழே டவுனையும் பார்த்துருக்கேன். சேனல் ஹேக் ஆனதுல இருந்து நம்ம சேனலால நம்மளுக்கு வந்து கோல்டன் பிளே பட்டன் கிடைச்சது வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ இவ்வளோத்தையும் பார்க்கும் போது என்னை மோட்டிவேட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, சப்போர்ட் பண்ணி என் கூடவே அதை வந்து ஃபுல்லாவே இந்த எம்ஜே ஃபேம், நீங்க உங்களால மட்டும்தான் வந்து என்னால இவ்வளவு பெருசா வந்து பில்ட் பண்ண முடிஞ்சு. இந்த எம்பரர் ஜெனி சாக்ஸ்ன்றது இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எம்பரர், அதாவது பெரிய ஒரு ஃபேமிலி, வெரி பிகஸ்ட் ஃபேமிலி. அதாவது 1.17 மில்லியன் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ சோ மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த கேக் வாங்கி கொடுத்து ஷர்மிளா ஜானி சேனலுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு ஆமா உண்மையா நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நாங்க வந்து கிளம்பி வந்தா எனக்கு சர்ப்ரைஸ் பண்றது கேக் வாங்கி வச்சிருந்தீங்க. சோ உண்மையா தூக்கத்துல கூட சர்ப்ரைஸ் எனக்கு அப்படியே நெஞ்சில பதிஞ்சிருச்சு. அவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருந்தேன். ரொம்ப ஷர்மிளா ஜார்ஜ், நிம்மி ஷர்மிக்கு ரொம்ப நெஞ்சில என்ன பச்சை குத்துறியா? அது தெரியாதுல்ல, தெரியுமா? நெஞ்சு தெரியுமோ? நான் ஹார்ட் நினைச்சிட்டேன். ஹார்ட்ல இருந்து நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்ல வந்தேன், நான் நெஞ்சின்னு சொல்லிட்டேன். சாரி. ஸோ சாப்பிட்றோமா? ஏனும்ல சோறு முக்கியம். ஆமா சரி, நாங்க சாப்பிட்டுறோம். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இதை சாப்பிட்றது எங்களுக்கு அப்படி இப்படின்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம். பை பாய். சரி, நீ சொன்ன மாதிரி எண்டு பண்ண மாதிரி இருக்கும்.